ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று ஆரோக்கியம், முக்கியமாக ஆரோக்கியம் பெற்று இன்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மீண்டும் குருராஜரின் பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். பிப்ரவரி 19 கடந்த 2-3 பதிவுகளாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த பிப்ரவரி 19 அப்படிங்கிறது மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வேங்கடநாதராக இருந்து ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற பட்டத்தை பீடத்தை ஏற்ற நாள். அவருடைய குரு சுதீந்திர தீர்த்தர் அவர்களுடைய திருக்கரங்களால் தஞ்சாவூரில் அரண்மனையில் அந்த பட்டமானது அவருக்கு சூட்டப்பட்டது. அவர் அந்த பீடத்தை ஏற்ற பிறகுதான் அவருக்கு ஒரு அளப்பரிய ஒரு ஆற்றல், அந்த மகிமை அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக கிடைத்தது அந்த நேரத்தில் தான். ஏன்னா பூர்வாசிரமத்தில் அது கிடையாது. பூர்வாசிரமத்தில் வேங்கடநாதராக இருந்தபோது அது கிடையாது. அவர் வேங்கடநாதராக இருந்து ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை ஏற்று பீடத்தை அந்த வேதாந்த சாம்ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய அந்த இடத்தை அந்த ஸ்தானத்திற்கு வந்த பிறகுதான் அவரை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்களுடைய அந்த கர்ம வினைகள், கர்ம விதிகள் சொல்றாங்க பாருங்க, அவற்றை தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து ஆத்மார்த்தமான பக்தர்களுக்கு உண்டான அனைத்து விதமான அருளையும் அனுகிரகங்களையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். 405வது பட்டாபிஷேக விழா இந்த வருடம் 2026ஆம் வருடம் இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறது. ஒரு நாடு, அந்த நாட்டில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கிருஷ்ணராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானியமான மனிதன், ஒரு நடுத்தர குடும்பம் தான் அவருக்கு எப்படியும் வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வியாபாரம் ட்ரை பண்ணுறாரு. எதுவுமே உருப்பிட்ட காப்பாடு இல்லை. முயற்சி பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு, ஃபெயிலியர் ஆகிடும், ட்ரை பண்ணுறாரு, ஃபெயிலியர் ஆகிடும். இருந்தாலும் தம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருக்கிறது. அவர் குரு பக்தி ரொம்ப அதிகமாக உள்ளவர். பக்கத்து கிராமத்தில் ஒரு குரு இருந்தார். எப்பவுமே இவர் எதுக்காவது மனசு சரியில்லை அப்படின்னா நேராக போவார், அந்த குருவை பார்ப்பார், குருக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் அவருக்கு ஒரு மன திருப்தி. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னடா இது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்குது, வெற்றின்றது எட்டாக்கனியாகவே இருக்குது. குருநாதரை போய் பார்த்து நம்முடைய மன வருத்தத்தை சொல்லி அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அருளையும் ஆசையும் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போகிறார். அந்த பக்கத்து கிராமத்துக்கு போன உடனே அந்த குருநாதரை மீட் பண்ணுறார். அங்கே போயிட்டு குருநாதர் இவரை அடையாளம் கண்டுட்டார். கிருஷ்ணா வா அப்படின்னு சொல்கிறாரு. சுவாமி, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏதாவது ஒரு அனுகிரகம் எனக்கு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் சுவாமி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணா, நீ கவலைப்படாத, உன்னுடைய வாழ்க்கையில் நேரம் காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும், நீ ஒன்றும் வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையை திறந்து அந்த பையிலிருந்து ஒரு செப்பு காசு எடுத்து அவர்கிட்ட தரார். ஒரு செப்பு காசு. அந்த காசை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்காரு. சுவாமிஜி கேட்குறாரு, என்ன கிருஷ்ணா, என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சுவாமி அப்படின்றாரு. இந்த செப்பு காசு வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் நான் யோசிப்பேனா சுவாமி, நீங்கள் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரசாதம் தான், என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் தானே சுவாமி வழி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு, கிருஷ்ணா, உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய ஆசை ஒரு பெரிய வியாபாரம் பண்ணணும் சுவாமி, ஒரு நல்ல பெரிய வியாபாரம் பண்ணி பெரிய வியாபாரியாக வரணும், அதுதான் எனக்கு ஆசை. ஆனால் அது நிறைவேறவே மாட்டேங்குது. என்கிட்ட பணமும் இல்லை, வசதியும் இல்லை. என்ன மிஞ்சுது, அதே மாதிரி அருந்து போன செருப்பும் கிழிஞ்சு போன சட்டையும், தலைக்கு எண்ணெய் கூட தடவ முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. பிள்ளைங்களுக்கும் மனைவிக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச அந்த சேவைகளை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ உங்களை மாதிரி மகான்கள் கொடுக்கக்கூடிய அருளும் அனுகிரகம் தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கு சுவாமியோட. சரி கிருஷ்ணா, இந்த செப்பு காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சுவாமின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அங்கிருந்து கிளம்புகிறார். அப்படி கிளம்ப நினைச்ச போது, கிருஷ்ணா அப்படின்னு சுவாமிஜி கூப்பிடுறாரு. சுவாமி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இந்த வழியில் நீ போகும்போது முதலில் யார் உன்னுடைய கண்ணுக்கு தென்படுகிறார்களோ, யாரை நீ எதிர்கொள்கிறாயோ அவர்களிடம் உன்னுடைய வியாபாரத்தை பற்றி பேசுகிறார். சரி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கிளம்பி போயிடுறார். கிருஷ்ணன் காட்டு வழியாக அப்படி போயிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா அரசர் தம்முடைய பரிவாரங்களுடன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊர் ராஜா வந்துட்டு இருக்கார். எங்கேயோ போருக்கு போயிட்டு ஏதோ இந்த போர் சம்பந்தமாக ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அது பக்கத்து நாட்டிலிருந்து.
வரும்போது கிருஷ்ணன் பார்க்குறாரு, அடடா என்னடா இது, ராஜா வர்றாரு, குருநாதர் வந்து எதிரில் வரவங்கிட்ட பேசியிருந்தாரு, நாமள ஒரு சாதாரண மனுஷன், இந்த ராஜா கிட்ட என்னத்தை பேசுறது, எப்படி பேசுறது, நமக்கு தகுதியும் இல்லை தராதரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மைண்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுது, யோசிக்குது. உடனே மைண்டு மறுபடியும் இன்னொன்று சொல்லுது, சிச்சி அப்படிலாம் பண்ணக்கூடாது, குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு, உன் எதிரில் யார் தென்படுகிறார்களோ அவர்கள்கிட்ட நீ நிச்சயமா பேசணும் தானே சொன்னாரு, ரெண்டுல ஒன்று பார்த்துடலாம், நான் நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர் குதிரையில் வந்துட்டு இருக்காரு, அந்த குதிரை பூட்டிய அந்த தேரில் வந்துட்டு இருக்காரு. வரும்போது இடைமறிக்கிறார், ரோட போய் நிறுத்துறார் கிருஷ்ணன். நிறுத்தின உடனே அரசர் ஏற்கனவே கடுப்புல வந்துட்டு இருக்காரு, அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல, பக்கத்து நாட்டுல பின்னாடி பரிவாரங்கள்லாம் நின்றுட்டு இருக்கு. வந்த உடனே தேரை நிறுத்துறாங்க. இன்னொன்னு உடனே 2 காவலாளிகள் சென்று அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா அரசர் வராரு, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வண்டி நிறுத்துறியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அரசர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு. அரசர்கிட்ட பேசணுமா, அவரே மகா கோபத்தில் இருக்காரியா, போயிட்டு வேறு வேலையை பார்ப்போ, நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட, சும்மா நின்றுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது, நான் அரசர்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்றார். என்ன சத்தமாங்க அப்படின்றார் அரசர். உடனே அந்த காவலாளிங்க வர்றார், அரசே உங்ககிட்ட பேசணுமா அவர் அப்படின்னா. வர சொல் அப்படின்றார் நலட்சுமா. அரசே வணக்கம். வணக்கம், என்ன சொல்ல அப்படின்றார். அரசே நான் வந்து உங்களோடு வியாபார ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். வியாபாரம் ஒப்பந்தமா, என்ன வியாபாரம் அப்படிங்கிறார். உங்களுடைய படைகளுக்கெல்லாம் அந்த உணவு தானியங்கள் விநியோகிப்பது, அது எவ்வளவு படைகளில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் அது பற்றி கவலை இல்லை, உங்களுக்கு தேவையான அந்த தானியங்கள் முழுமையும் அதை விநியோகிக்கக்கூடிய அந்த உரிமையும் ஒப்பந்தத்தையும் எனக்கு நீங்கள் தர வேண்டும் அப்படின்றார். அரசர் பார்த்துட்டு, காலில் செருப்பு இல்லை, சட்டை கிழிஞ்சு போயிருக்கு, தலையில் எண்ணெய் தடவலை, வறுமையின் கோலம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது உன்னுடைய உருவத்தில், நீ வந்து தைரியமாக என் எதிரிலே நின்று என்னுடைய படைகளுக்கு தானியம் விநியோகிக்கிறேன் என்று சொல்கிறாய், முட்டாள், விலகினில் அப்படின்றார். அரசே நான் உண்மையாகத்தான் கேட்கிறேன் அப்படின்னோடனே அரசருக்கு கோபம் வந்துடுது. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுறத பெரிய தப்புடான்னு சொல்லிட்டு அவருடைய சேனாதிபதி அழைத்து இவனை கைது செய்து இன்று மாலை தர்பாருக்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போயிடுறாரு. கிருஷ்ணன்லாம் அப்படி நிற்கிறாரு. இப்போ நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன், வியாபாரம் பண்ணலாம், வியாபார ஒப்பந்தத்தை அரசர்கிட்ட பண்ணலாம், அரசருடைய படைகளுக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் கேட்டேன், அது கூட தப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் பேசியதை அந்த காவலாளிகள் யாருமே பொருட்படுத்த முடியாமல் அவரை கைது செய்து அழைத்து சென்று விடுகிறார்கள். எங்க தர்பாரை கூட்டு போயிடுறாங்க. அரசர் அன்று மாலை தர்பாரில் உட்கார்றார். உட்கார்ந்த உடனே கிருஷ்ணனை 2 பேர் கைது பண்ணி ஒரு கைதியை கூட்டு வர மாதிரி கூட்டத்தை நிறுத்துறாங்க. நிறுத்தினோடனே கிருஷ்ணனுக்கு ஒரே பயமா இருக்கு. நான் குருவே, நீங்க ஏதோ நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக எதிரில் வரவங்கிட்ட கேட்டேன், உங்களை நம்பி கைதியாகி இங்கே வந்து நின்றுட்டு இருக்குன்னு, இதெல்லாம் நியாயமா சுவாமின்னு சொல்லிட்டு மனசில் வருத்தப்படுறார். உடனே அரசர் வரார். அரசர் வந்து, மந்திரியாரே இன்றைக்கு என்ன வழக்கு அப்படின்னு கேட்குறாரு. அரசே மதியம் நம்ம வரும்போது சொல்கிறார் தகவலை, ஒரு வறியவன் வந்து உங்கள்கிட்ட பேசினான்ல, அவன் எதிரில் நின்று கொண்டு இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு சேனாதிபதி ஓடி வர்றார். ஓடி வந்து, அரசே நாம் காலையில் போய் பார்த்த அந்த எதிரி நாட்டு அரசன் தன்னுடைய படைகளுடன் நம்முடைய அரண்மனையை நெருங்கி விட்டான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த எதிரி நாட்டு அரசன் நேராக உள்ள வந்து ஈட்டியை தூக்கிட்டு வந்து அவர் கழுத்துக்கிட்டு வச்சுட்டு மொத்த படைகளும் அந்த தர்பாரை வந்து கவர் பண்ணிடுறாங்க. யாருமே அசைய முடியல. அரசர் அப்படியே அந்த சிம்மாசனத்தில் சாஞ்சி உட்கார்ந்துருக்காரு. இந்த எதிரி நாட்டு அரசன் அவனுடைய ஈட்டியை எடுத்து கழுத்திலே வைத்திருக்கிறான். சொல்றான், எவ்வளவு நெஞ்செழுத்தம், எவ்வளவு தைரியம் இருந்தால் கடந்த 2 நாட்களாக என்னுடைய எல்லைக்குள் வந்து என்னுடைய நாட்டு மக்களை அச்சுறுத்தி என்னுடைய நாட்டை பிடிக்க பார்க்கிறாய். நான் தான் உன்னுடைய நாட்டை பிடிக்க வந்தேன், உன் நாட்டில் உள்ள வளங்களை கொள்ளையடிக்க வந்தேன். உங்கள் நாட்டில் தங்க காசுகளில் வியாபாரங்கள் நடக்கிறது, வர்த்தகங்கள் நடக்கிறது என்று நான் பல நாட்களாக கேள்விப்பட்டிருக்கிறேன், சொல் அப்படின்றார். உடனே இந்த அரசர் சொல்றாரு, பார், என்னை இங்கேயே இப்போ கொன்று என்னை உயிர் வாழ வைக்காதே, உன்னிடம் மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்டு நான் வாழ தயாராக இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்னோடனே உடனே இந்த அரசன் மனம் மாறி அந்த ஈட்டி எடுத்துட்டு சொல்றான், நீ என்னதான்
என்னுடைய நாட்டிற்குள் வந்திருந்தா கூட உன்னுடைய தைரியத்தை நான் வெகுவாக பாராட்டுறேன். கடந்த 2 நாட்களாக என்னுடைய நாட்டிற்குள்ளே வந்து நான் இங்கு வரவிடாமல் என்னை தடுத்து என்னிடம் போரிட்டு இருக்கிறாய். நீ என்னிடம் சரணடைகிறாய். நீ சரணடைகிறதுனால உன்னை கொல்வது அப்படிங்கிறது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. சரி, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தருகிறேன். மந்திரி அப்படிங்கிறார். அந்த நாட்டு மந்திரி வரும். சொல்லுங்கள் அப்படிங்கிறார் அந்த மந்திரி. உங்கள் நாட்டில் வர்த்தகத்திற்கு தங்க நாணயங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தங்க நாணயங்கள் தான் பயன்படுத்துகிறோம். எவ்வளவு காலமாக அப்படின்னு கேட்கிறார். இவருடைய தந்தையார் காலத்திலிருந்து 40-50 ஆண்டுகளாக தங்க நாணயங்கள் தான் இந்த நாட்டில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அதுதான் அதற்காகத்தான் உங்கள் நாட்டில் உள்ள வளங்களை கொள்ளையடிக்க நான் இங்க வந்தேன்டா அப்படின்னு சொல்றாரு. யாரு? இந்த எதிரி நாட்டு அரசன். சரி, உங்க தைரியத்தை பாராட்டி ஒரே ஒரு வாய்ப்பு இந்த அரசனுக்கு தரேன். வர்த்தகத்திற்காக தங்க நாணயங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நாட்டு பிரஜைகள், உங்கள் நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கீங்க. கடந்த 40-50 ஆண்டுகளாக தங்க நாணயங்களை தான் வர்த்தகத்திற்கு பயன்படுத்துகிறீர்கள். 5 நொடிகள் நேரம் தருகிறேன். 5 நொடிக்குள் ஏதேனும் ஒரு செப்பு காசு, செப்பு நாணயம் என் முன்னால் வந்து இந்த இடத்தில் எனக்கு கிடைத்தால், யாராவது கொடுத்தால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்சோன்னே படான்னு பார்த்தா எதிரில் வந்து அந்த செப்பு நாணயம் வந்து விழுது. எல்லாம் ஆச்சரியமா திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா கிருஷ்ணன் நின்றுட்டு இருக்காரு. சபாஷ் சபாஷ் சொல்றான் இந்த அரசன். அந்த எதிரி நாட்டுக்கா அந்த அரசன் பேசுறான். உனக்கு கடவுளுடைய அருளும் இறைவனுடைய பாக்கியமும் நிறைய இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் கூட செப்பு காசே இல்லாமல் தங்க நாணயங்களில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது ராஜ்ஜியத்தில் காலாவதியான செப்பு காசு வந்து கிடக்கிறது. நான் வருகிறேன் சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு அங்கேருந்து அவன் பரிவாரங்களோட போயிடுறான். போன உடனே இந்த ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். மக்கள்லாம் கத்துறாங்க, ஆரவாரம் பண்றாங்க. கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறார். அந்த கூட அந்த அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, கிருஷ்ணான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே முன்னாடி வா, அரசர்கிட்ட வந்து நில்லு அப்படின்னு சொல்றாங்க. அரசே அப்படின்றான். கிருஷ்ணனா உன்னுடைய பெயர்? கிருஷ்ணா, என்னுடைய உயிரை நீ காப்பாத்தின கிருஷ்ணா. ஏது இந்த செப்பு காசு உனக்கு? இந்த காலாவதியான செல்லுபடியாகாத செப்பு காசு இந்த காலகட்டத்தில் எப்படி உன்னிடம் வந்ததுன்னு அந்த கதையெல்லாம் சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே என்ன வேண்டும் உனக்கு கேள், நான் தருகிறேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. ஒன்றுமில்லை அரசே, நான் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும், வியாபார ஒப்பந்தம் செய்ய வேண்டும் உங்களுடன். என்ன பெரிய வியாபார ஒப்பந்தம்? வர்த்தகத்துறை அமைச்சராக உன்னை நியமித்து இந்த மாகாணத்தினுடைய பிரதம அமைச்சராக உனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன். போதுமா? என்னுடைய உயிரையும் இந்த நாட்டையும் காப்பாற்றிய மிகப்பெரிய பெருமகன் நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட இந்த கதை முடியுது. நம்ம கிருஷ்ணன் பெருமகிழ்ச்சி ஆயிடுறார். இது ஏன் இந்த கதை அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சென்று கொண்டிருக்கும் போது கிடைப்பவையெல்லாம் எதிர்மறையா பார்க்கக்கூடாது. நீங்கள் ராயருடைய பக்தர்களாக இருக்கிறீர்கள், குருராஜர் முன்னால் சரணாகதி பக்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா கிடைப்பவை அனைத்தும் மனமு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அது வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் த பர்சன் அண்ட் சிச்சுவேஷன் ஆஸ் தே ஆர் என்று ஒன்று சொல்வார்கள். ராயரை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையானதை எப்பொழுது தர வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி எத்தனையோ நபர்களுக்கு வந்து இவர்களால் எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய கதவுகளை திறந்து வைக்க போகிறார்கள். தெரியாத நபர்களெல்லாம் உங்களுக்கு பழக்கமாகி இருப்பார்கள். சற்று யோசித்து பாருங்கள், குருராஜருடைய பக்தர்களாக நீங்கள் மாறிய பின்பு நிச்சயமா நடந்திருக்குங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு சாதாரண நபராக உங்களுக்கு அறிமுகமாயிருப்பார்கள். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லிஃப்ட் ஆகிறதுக்கு, ஒரு மாற்றம் கிரியேட் பண்றதுக்கு, நீங்க ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது உங்களை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த நபர்கள் தான் பயன்பட்டு இருப்பார்கள். குருராஜர் என்பது ஒரு ராஜமுத்திரை மோதிரம். முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.